வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம ஹோட்டலில் போய் சப்பாத்தி சாப்பிட்ருப்போம், அதுவே ஒரு ஃபங்க்ஷனில் போய் சப்பாத்தி சாப்பிட்ருப்போம். இந்த ரெண்டுக்கும் சப்பாத்தி எப்படி இருக்குன்னா, ஃபங்க்ஷனில் சாப்பிட்ற சப்பாத்தி மட்டும் சாஃப்டாக இருக்குங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டாக்கா, நாங்கள் இதில் இந்த கோதுமை மாவு கூட பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். இந்த பால் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சாஃப்டாக அந்த சப்பாத்தி அப்படியே கையில் வைக்கும் போதே பாருங்களேன், அப்படியே பிச்சுக்கிட்டு வரும். இந்த சப்பாத்தி எவ்வளோ லாங்காக, எவ்வளோ அழகாக, அதிக ஆயில் இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நாங்கள் போடுறோம் பாருங்கள். எங்கள் சமையலில் சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குங்க. அதிகமாக தீச்சல் இல்லாமல், அதிகமாக ஆயில் இல்லாமல், எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பில் ஒரு நபர் 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்குங்க. இதுக்கு சைவ குருமா சூப்பராக கொடுப்போம் நாங்கள். பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் தீத்துறாரு பாருங்க. எங்கள் பரோட்டா மாஸ்டர் இவர் தான் மெயின் மாஸ்டர் எங்களுக்கு பரோட்டாவுக்கு. அழகாக சவுண்டு வருது பாருங்க. இது எங்கேயுமே செய்ய முடியாதுங்க. ரொம்ப தனித்துவமான ஒரு திறமையானவருங்க இவர். அழகாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் எப்படி தீத்துறாரு மட்டும் பாருங்க. இதை கைக்கு தீத்தி அப்படியே கல்லில் போட்டு சூடாகவே எடுத்துருவோம். அங்கே உள்ள லைனில் சாப்பிட்றாங்க. பாய்.